ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். செந்தில் வந்து ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காஃபி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்து காஃபி கொடுத்துட்டு இருக்காங்க கோமதி. பாண்டியன் அங்கே வராங்க. பாண்டியன் அங்கே வந்ததும் எப்படா வந்த, பணத்தை வாங்கிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா, வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், ஆனால் நீ இப்போ என்ன பண்ணியிருக்கணும் சொல்லு. வரமாட்டீங்களோ தோறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லப்பா, லேட் ஆயிடுச்சு, டயர்டா வேற இருந்தது, அதனாலதான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கோமதி, என்னங்க அவனுக்கு உடம்பு முடியலன்னு சொன்னா அதுக்காக வந்திருக்கான். இன்னைக்கு ஒரு நாள் வந்ததுன்னு இப்ப என்ன ஆயிட்டு போச்சுன்றாங்க. எப்ப பாரு உன் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணிடு கோமதின்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே கோவமா பாண்டியன் வந்து பணத்தை எடுத்துட்டு, ஏண்டா ஏதாவது பணம் இது எடுத்திருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க சொல்லாம கல்லால இருந்து கூட ஒரு ரூபாய் நான் எடுக்கிறது இல்ல. இப்படி எல்லாம் பேசாதீங்க, மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பயங்கர வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அங்கிருந்து செந்தில் கோவமா கிளம்பி போயிடுறாங்க. உடனே கோமதி எங்க வராங்க. கோமதி வந்து, இங்க பாருடா, அவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அவர் அப்படிதான் பேசுவாரு, ஆனா அன்பு பாசம் எல்லாமே அந்த அளவுக்கு உங்க மேல வச்சிருப்பாங்க. அப்ப கூட அப்பா பேசினது தப்புன்னு சொல்ல வரல இல்லம்மா, போங்கம்மான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா செந்தில் இருக்காங்க. உடனே கோமதி வந்து மீனாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க மாமா இப்படிதான்ற விஷயம் நமக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிட்டே நாம இப்படி பேசுறது எந்த வகையில நியாயம், விடுங்கன்றாங்க. அதுக்காக என்ன பேசினாலும் அதை நான் பொறுத்துக்க முடியுமா, அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து மீனா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க செந்தில. அடுத்த ட்ராக்கா மயிலோட ட்ராக்கை காட்டுறாங்க. 8 மணி ஆகியும் மயில வந்து விடுறதில்ல. சார், என்ன இது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் 8 மணி நான் கிளம்பணுன்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சரவணனுக்கு கால் பண்ணி நான் லேட்டா வருவேன்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே வருத்தமாகவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம செந்தில் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம கதிரை காட்டுறாங்க. கதிர்ராஜ் 2 பேருமே கல்யாணத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம கதிர்ராஜை வந்து டான்ஸ் ஆட சொல்றாங்க. கதிரும் ராஜும் சேர்ந்து 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ராஜு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.